ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம தெர்மோடைனமிக்ஸோட பேசிக் கான்செப்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம 4 டாபிக்ஸ் பார்க்கலாம். தெர்மோடைனமிக்ஸோட இன்ட்ரோடக்ஷன், கான்டினம் கான்செப்ட், சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங்ஸ் அண்டு டைப்ஸ் ஆஃப் தெர்மோடைனமிக் சிஸ்டம்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, வாட் இஸ் தெர்மோடைனமிக்ஸ்? தெர்மோடைனமிக்ஸ்ன்றது வந்து எனர்ஜி எப்படி ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு மாறுது அப்படின்றத பற்றி ஸ்டடி பண்ணுவோம். இதில் மெயினாக வந்து ஹீட்டு, ஒர்க்கு, டெம்பரேச்சர், எனர்ஜி இதெல்லாம் இன்வால்வ் ஆகும். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு பைக் இன்ஜின் எடுத்துக்கலாம். அந்த பைக் இன்ஜினில் ஃபியூவல் பேர்ன் ஆகும்போது அதில் இருக்க கெமிக்கல் எனர்ஜி ஃபஸ்ட்டு ஹீட் எனர்ஜியாக மாறும். அதில் அந்த ஹீட் இன்ஜினில் மூவ் பண்ண யூஸ் ஆகிறதுனால அது மெக்கானிக்கல் ஒர்க்காக மாறுது. அதனால் வந்து பைக் மூவ் ஆகுது. அடுத்தது வந்து கான்டினம் கான்செப்ட் பற்றி பார்க்கலாம். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், வாட்டர், ஏர் எல்லாமே வந்து ஸ்மால் மாலிகூல்ஸால் வந்து மேடாயிருக்கும். அதுக்கு ஒவ்வொரு மாலிகூல்ஸ்க்கு நடுவாலையும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். ஆனால் தெர்மோடைனமிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒவ்வொரு மாலிக்யூலையும் தனித்தனியாக ஸ்டடி பண்ண முடியாது. அதனால் நம்ம வந்து ஒரு அசம்ஷன் பண்ணுவோம். மேட்ரு வந்து கண்டினியூஸாக இருக்குதுன்னு நம்ம வந்து தெர்மோடைனமிக்ஸில் கன்சிடர் பண்ணுறோம். அதனால் அதுக்கு பேர் வந்து கான்டினம் கான்செப்ட். அடுத்தது வந்து சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங்ஸ். இப்போ வந்து இதுக்கு ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். வீட்டில் இருக்க கேஸ் சிலிண்டர். இப்போ நம்ம அந்த கேஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணி அனலைஸ் பண்ணுறோன்னா அது வந்து சிஸ்டம். இப்போ அந்த கேஸுக்கு வெளியே இருக்க எல்லாமே வந்து சரௌண்டிங்ஸ். இப்போது அந்த சிஸ்டத்தையும் சரௌண்டிங்ஸையும் செப்பரேட் பண்ணுறக்கு பேர் தான் வந்து பவுண்ட்ரி. அடுத்தது டைப்ஸ் ஆஃப் தெர்மோடைனமிக் சிஸ்டம் பற்றி பார்க்கலாம். இதில் மொத்தம் 3 டைப் இருக்குது. க்ளோஸ்டு சிஸ்டம், ஓப்பன் சிஸ்டம், ஐசோலேட்டட் சிஸ்டம். க்ளோஸ்டு சிஸ்டமில் மாஸ் பவுண்ட்ரியை கிராஸ் பண்ண முடியாது, ஆனால் எனர்ஜி பவுண்ட்ரியை கிராஸ் பண்ண முடியும். இதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம பிஸ்டன் சிலிண்டர் எடுத்துக்கலாம். கேஸ் சிலிண்டருக்குள்ளே தான் இருக்கும். ஸோ வந்து மாஸ் வந்து வெளியே போகாது, ஆனால் வந்து கேஸ் வந்து ஒர்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால் வந்து எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போ ஃபைனலாக வந்து க்ளோஸ்டு சிஸ்டத்தில் வந்து மாஸ் வந்து பவுண்ட்ரியை கிராஸ் பண்ணாது, எனர்ஜி வந்து பவுண்ட்ரியை கிராஸ் பண்ணும். அடுத்தது ஓப்பன் சிஸ்டம். ஓப்பன் சிஸ்டமில் மாஸ், எனர்ஜி ரெண்டுமே வந்து பவுண்ட்ரியை கிராஸ் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம ஸ்டீம் டர்பைன் எடுத்துக்கலாம். ஸ்டீம் வந்து டர்பைனுக்குள்ளேயும் வரும், வெளியவும் போகும். அதனால் வந்து மாஸ் பவுண்ட்ரியை கிராஸ் பண்ணுது. ஒர்க்கு வந்து ஸ்டீம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால எனர்ஜியும் மூவ் ஆகுது. அதனால் ஓப்பன் சிஸ்டத்தில் வந்து மாஸ், எனர்ஜி ரெண்டுமே வந்து மூவ் ஆகுது. அடுத்தது தேர்டாக வந்து ஐசோலேட்டட் சிஸ்டம். இதில் வந்து மாஸ், எனர்ஜி ரெண்டுமே வந்து பவுண்ட்ரியை கிராஸ் பண்ண முடியாது. எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம ஐடியல் தெர்மோஸ் ஃப்ளாஸ்க் எடுத்துப்போம். ஹீட்டும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது, மாஸும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. தேங்க்யூ.